பாமகவில் தொடரும் பிரச்சனை பூதாகரமாக வெடித்து சிதறிங்கிறத தினந்தோறும் நடக்கும் நிகழ்வுகளே பறைசாற்றுகிறது. அந்த வகையில் பாமக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வெளிவந்து தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா தற்போது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாவட்ட அளவில் பொதுக்குழு கூட்டி அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில்தான் தருமபுரியில் நடந்த அந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்காமல் இருப்பதற்காகவே பார்த்திங்கன்னா பாமகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணியும் சரி, சேலம் தொகுதியில் எம்எல்ஏ இருக்கக்கூடிய அருளும் சரி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டாங்க. உடல்நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. பொதுக்குழு முடிந்த அடுத்த செகண்டே அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலேருந்து. இது வலைதளங்கள்லாம் பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுத்து பேசப்பட்டுச்சின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த பொதுக்குழுவில், அதாவது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டிய அந்த பொதுக்குழுவில் அருள் மற்றும் ஜி.கே. மணி அவர்கள் முழுமையாக குணம் பெற பிரார்த்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தையும் கொண்டு எல்லோருமே பிரார்த்தனை செய்த காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது. பாமகவில் என்ன நடக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக பார்க்கப்பட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தல் அல்ல, அந்த மாதிரி பாமகவில் ஒவ்வொரு செயல்பாடும் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமக முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் தெரிகிறது. அதே நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் பாமகவை தன் பக்கம் தக்க வைத்துக் கொள்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். விரைவில் மாநில அளவிலான பொதுக்குழுவை கூட்டுவதற்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சரி, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் முழு முயற்சியில் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது சொல்லப்பட்டு வருகிறது.